ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 100, அது பாராயணம். இந்த தசகத்தை பட்டதிரிகள் பாடும்போது தன்னோட கண் முன்னாடி குருவாயூரப்பனை பார்த்துக்கிட்டே தான் பாடுறாரு. அதுவும் சிலை வடிவில் இல்லை, அவரோட அந்த பிரகாசமான ஜோதி உருவத்தை பார்த்துக்கிட்டே அவர் எழுதுறாரு. இந்த ஸ்லோகத்தை வடிக்கும்போது அவர் கேசாதி பாதம் வர அவர் வர்ணிச்சுட்டே வராரு. இப்போ இந்த தசகத்தை அவர் வடிக்கும்போது தான் அவரோட நோய்கள் ஒன்றொன்னா குணமாகுது. இதுக்கு முன்னாடி பட்டதிரிகள் குருவாயூரப்பன் கிட்ட விண்ணப்பம் வச்சாரு, நான் உன்னை பற்றி பாடிக்கிட்டே இருக்கேனே, இன்னும் உனக்கு திருப்தி வரலையா என்னோட நோயை போக்குறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீ பாடும்போது எப்போ நீ என்ன ஒவ்வொரு அவயமாக வர்ணிக்கிறியோ அப்போ உன்னோட அவயங்களில் இருக்கிற அந்த ரோகம் போகும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துருந்தாரு. இப்போது இதுவரைக்கும் பட்டதிரிகள் அவரை கேசாதி பாதமாக வர்ணிக்காத பட்சத்தில் கடைசி தசகமாக அதை வச்சுருந்தாரு. இப்போ அவர் குருவாயூரப்பனை பார்த்து அவரோட ஒவ்வொரு அவயங்களையும் அவர் வர்ணிக்க போகிறாரு. அவர் வர்ணிக்க அந்த பட்டதிரிகளோட ரோகம் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் அது ஒன்றொன்னா செயல்பட ஆரம்பிக்குது. அப்படியே புல்லரிக்கக்கூடிய ஒரு தசகம். இதை சில இடத்துல பாடல்களோட விளக்குனாதான் ரொம்ப அருமையாக இருக்கும். பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு. பகவானோட திருமுடி முதல் திருவடி வர வர்ணிக்கிறது. முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறாரு, அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலி லோபனீயம் பீயூஷா பிளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுக அசாஸ்வாதரோ மாஞ்சிதாங்கைஹி ஆவீதம் நாரதாத்யேர் விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னா, பட்டதிரிகள் சொல்கிறாரு, காயாம்பூ கொத்து போல அழகிய நீல நிற ஒளிய நான் என்னோட எதிரில் காண்கிறேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, அமிர்த மழையால் நனைந்தவனா நான் இப்போ உணர்றேன். அந்த ஒளியில் நடுவே அழகிய தெய்வீக பாலனோட உருவில் வாலிபத்தினால் மிக்க வசீகரமாக இருக்கின்ற ஒரு வடிவத்தை நான் பார்க்குறேன். பேரின்ப பரவசத்தினால மெய் சிலிர்த்து நிற்கும் நாரதர் முதலியவர்களாலும் அழகிய பெண்களாக உருவம் கொண்டு நிற்கும் உபனிஷத்துகளாலும் சூழப்பட்டு இருக்கும் உங்களை நான் நேரில் பார்க்குறேன். உங்களோட ஸ்வரூபம் ரொம்ப அழகுமிக்க, ரொம்ப சௌந்தரியமாகவும் ரொம்ப ரம்யமாகவும் இருக்கு அப்படின்னு முதல்ல அவரோட திருமுடிய அவர் வர்ணிக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, குருவாயூரப்பா, உன்னோட தலைமுடி கருத்த நிறத்தோட சுருண்டு நெருக்கமாகவும் தூய்மையாகவும் இருக்கு. அழகான முறையில் கட்டப்பட்டிருக்கும் கொண்டையோட இருக்கு. ரத்னங்களாலும் கண்கள் கொண்ட மயில் தோகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மந்தார புஷ்ப மாலை சூட்டப்பட்டிருக்கும் உன்னோட கேசங்களை நான் பார்க்குறேன். வெண்மையான மேல் நோக்கி இடப்பட்ட அழகிய திலகத்தோட கூடிய பிறை நிலாவினை போன்ற மனதிற்கு ரம்யமான உன்னோட நெற்றியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ திருமுடியோட சேர்த்து நெற்றியையும் வர்ணிக்கிறாரு. குருவாயூரப்பா, உன்னோட கண்கள் கடலோட அலைகளை போல அசைகின்ற புருவங்களால மனதை கவர்றதா இருக்கு. அதோட நன்கு கருத்து விளங்கும் இமைகளின் மயிர்களோட அழகாக காட்சியளிக்குது. அகன்ற சிவந்த தாமரை மலரோட இதழ் போன்ற நீண்ட கண்களின் அழகிய கருவிழிகளின் கருணை கூர்ந்த பார்வை இந்த உலகம் எல்லாத்தையும் குளிரச் செய்து. இவ்வளவு பெருமை கொண்ட திரு கண்களோட கடாட்சியம் அனாதையான எம் மேல விழட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து, உத்துங்கோலாசினாசம் ஹரிமணி முகுர புரோலசத் கண்டபாலி வியாலோலத் கர்ணபாசாஞ்சித மகரமணி குண்டல த்வங்ததீப்ரம் உன்மீலத்தந்தி பங்கி ஸ்புரதருணதர சாய பிம்பாதராந்தக
பிரீதி பிரஸ்யந்தி மந்த ஸ்மித மதுரதரம் வக்ரமுத்பாசதாம் மே. குருவாயூரப்பா, உங்களோட நாசி ரொம்ப எடுப்பா இருக்கு. உங்களோட காதுகளை ரத்னமயமான 2 மகர குண்டலங்கள் அலங்கரிக்குது. அவை அசைந்து கன்னங்கள்ல பிரதிபலிக்கிறதுனால கன்னங்கள் பச்சை மணியால செய்யப்பட்ட கண்ணாடி போல இருக்கு. சிவப்பான கோவைப்பழம் போல 2 உதடுகள் பிரகாசிக்குது. புன்முறுவல் பூத்த உதடுகளுக்கிடையே தெரியும் அழகிய வரிசையான பற்கள் மனதை கவருது. அத்தகைய இனிமையான தங்களோட திருமுகம் என்னோட உள்ளத்துல தெளிவாக எனக்கு தோன்றணும், அதுக்கு ஆசிகள் வழங்குங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னோட 2 திருக்கரங்களை ரத்னங்கள் இழைத்த வளையல்கள் அலங்கரிக்குது. உள்ளங்கைகள் சிவந்த தளிர் போன்ற காட்சி அளிக்கின்றன. ஒளி வீசும் நகங்களை உடைய விரல்களால புல்லாங்குழலை எடுத்து தாமரை போன்ற தங்கள் முகத்துல வச்சு இனிமையான நாதத்தால் உலகம் முழுவதையும் குளிரச் செய்றீங்க. அந்த நாதமாகிற அமிர்தத்தால் என்னோட காதுகளையும் நீங்க நினைக்கணும். மேல் நோக்கி வீசும் கௌஸ்துபம்ன்ற மணியோட ஒளியினால உன்னோட கழுத்து சிவந்த நிறத்துல ரொம்ப அழகா இருக்கு. மார்பிள் அசையும் முத்து மாலைகளும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவும் அழகாக பிரகாசிக்குது. வண்டுகள் ரீங்காரம் செய்யும் பல்வகையான பூக்களும் தளிர்களும் கொண்டு கட்டப்பட்ட வன மாலையும் ரத்ன மாலையும் அலங்கரிக்குது. குருவாயூரப்பா, தங்களோட திருமேனியில பூசப்பட்டுள்ள பச்சை கற்பூரம், கோரோச்சனம், குங்குமப்பூ, கஸ்தூரி, செஞ்சந்தனம் முதலிய அடங்கிய பஞ்சராகம்ன்ற சந்தனப்பூச்சி நறுமணம் எல்லா இடத்துலையும் பரப்பி உலகத்தவரை கவர்கிறது. மும்மூன்றான அநேக பிரம்மாண்டங்களை தன்னோட திருவயித்து அருகே வெளியே தெரியாது அடக்கி கொண்டிருந்தாலும் மெல்லிய கொடி போல உங்களோட இடை இருக்கு. இந்திர நீலக்கல்லில் வைக்கப்பட்ட உருக்கிய தங்கம் போல மிளிரும் பீதாம்பரம் தங்களோட அறையில பிரகாசிக்குது. ஒளிமிக்க ரத்தினங்கள் இழைக்கப்பட்டு கிண்கிளிகள் நிறைந்து விளங்கும் அரைஞான் இடையிலே இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க உங்களோட திருமேனியை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குருவாயூரப்பா முடிக்கல. அவரோட துடைகள், அதாவது கீழ்பாகத்தை வர்ணிக்க போறாரு. உங்களோட 2 துடைகளும் ரொம்ப அழகா இருக்கு, பருத்திருக்கு, பளபளப்பா இருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமியின் மனதை களபாடுபவை அவை. உலக மக்களை மயக்கிவிடுமே என்று அஞ்சித்தானே 2 துடைகளையும் மஞ்சள் பட்டாடை உடைத்து மறைச்சிட்டு இருக்கீங்க. தங்களை வணங்குபவர்களுக்கு, அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்னும் 4 விதமான புருஷார்த்தங்களையும் வழங்குவதற்கென்றே அமைக்கப்பட்ட 2 சிறு பெட்டிகள் போன்று விளங்குகின்றன உங்களோட 2 முழந்தாள்களும். முறையாக சீராக திரண்டு உருண்டு மனதை கவர்வன உங்களோட 2 கணுக்கால்களும். நான் அவற்றை சாஷ்டாங்கமாக சேவிக்கிறேன். இப்போ குருவாயூரப்பா பாத சேவை அதை செய்ய போறாரு. மஞ்சீரம் மஞ்சுநாதைரிவ பத பஜனம் ஸ்ரேய இத்யாலபந்தம் பாதாக்ரம் பிராந்தி மஜ்ஜத் பிரணத ஜனமனோ மந்தரோ தாரகூர்மம் உத்துங்காதாம்ரராஜன் நகர கிமகிர ஜோத்சனயா சாஸ்திரிதானாம் சந்தாபத்வான் தகந்திரீம் ததிமனு கலையே மங்களா மங்குலீனாம். குருவாயூரப்பா, உங்களோட பாத சேவை தான் உயர்வர உயர்நலத்தை அளிக்கும் சிறந்த சாதனம். உன்னோட திருவடிகளை வணங்குறது தான் சிறந்த நன்மை பயக்கும் வழின்னு சப்தங்களால் சொல்றது போல உன்னோட அந்த கொலுசை நான் தியானம் பண்ணுறேன். ஆசைன்று கடல்ல மூழ்கிய பக்தர்களோட மனமாகிய மந்திர மலையை தூக்கி கரையேற்றும் ஆமையைப் போல உன்னோட பாதத்தோட மேல்பாகம் இருக்கு. சற்றே உயர்ந்து சிவந்திருக்கும் நகங்களுடன் கூடிய உமது கால் விரல்கள் நில ஒளி இருட்டை போக்குவது போல உன்னோட பக்தர்களின் துன்பங்களை போக்குது. அந்த திருவடி தாமரைகளை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோகீந்திராணாம் त्वदङ्गेष्वधिक सुमधुरं मुक्ति बाजां निवासो भक्तानां कामवर्षत् युदरुकिसलयं नादते बादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपदे कृष्णा कारुण्यसिन्धो नित्यं चित्तस्थितं मे पवनपुरपदे कृष्णकारुण्यसिन्धो नित्यं चित्तस्थितं मे पवनपुरपदे कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषदाभा प्रदिशतु பரமானந்த சந்தோகலக்ஷ்மி. குருவாயூரப்பா, உங்களோட திருமேனியிலே யோகியான பக்த ஜனங்களுக்கு
ரொம்ப இனியது தங்களோட திருவடி கமலங்கள் தான். முக்தி அடைந்தவர்கள் அங்க ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. பக்தர்களுக்கு வேண்டியனவாரி வழங்கும் கற்பகத்தருவின் இளந்தளிர் போன்றது அந்த திருவடிகள். அப்படிப்பட்ட தங்களோட திருவடி கமலங்கள் எப்போதும் என்னோட இதயத்துல வீற்றிருந்து என்னோட எல்லா துன்பங்களையும் போக்கி பரமானந்த மோட்ச செல்வத்தை அளிக்கட்டும் அப்படின்னு பட்டதிரிகள் வேண்டிக்கிறாரு. இப்படி பட்டதிரிகள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் முன்னாடி திருமுகத்தை சொன்னாரு, அடுத்து இரு கரங்களை சொன்னாரு. அந்த இரு கரங்கள் சொல்லும் போதே பட்டதிரிகளுக்கு அந்த வர்ணிப்பு நடக்கும் போதே அவரோட 2 கைகளும் வாத ரோக நோயிலிருந்து முழுமையா நீங்க பெற்றுவிட்டது. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண பரமாத்மா குருவாயூரப்பனோட 2 தொடைகளையும் அந்த 2 முழந்தாள்களையும் அந்த கணுக்கால்களையும் வர்ணிக்கும் போதே அவரோட கால்களில் உள்ள வாதங்கள் எல்லாமே நீங்கி அவர் எழுந்து நிற்கும்படி ஆயிட்டு. கடைசி அந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லும்போது எல்லா வாதரோக நோயும் நீங்கி அவர் எழுந்து நின்றுதான் அந்த குருவாயூரப்பனை தியானிச்சு அவர் கடைசியா நமஸ்காரம் பண்றாரு. உலகநாதனே ஸ்ரீ குருவாயூரப்பா, உங்களோட பெருமைகளை நிறைய அறியாமலேயே நான் இந்த நூலில் உங்களை பற்றி நிறைய வர்ணிச்சிருக்கேன். உங்களோட வர்ணனை இவ்வளோன்னு அறுதிட்டு சொல்லவே முடியாது. ஆனால் நான் இப்படியெல்லாம் வர்ணிச்சதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் என்ன பொறுத்தருள வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, 1000க்கும் அதிகமான ஸ்லோகங்களை கொண்ட இந்த துதி நூல் படிப்பவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் நிறைய அருளை கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் வேண்டுதல் வைக்கிறாரு. வேதங்கள்ல பிறந்த இதிகாச புராணங்கள் விளக்கப்படும் திருவிளையாடல்களின் துதிகளால அது மூலம் மட்டுமே நன்கு விளங்கப்படும் இந்த துதி நூல் இது நாராயணனை பற்றியது அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த பட்டத்திரிகளுக்கும் நாராயண பட்டத்திரி அப்படின்ற பேரே வருது. இப்படி நாராயண பத்தியது நாராயண பட்டத்திரி அப்படின்னு பேர் இருக்கிறதுனால இந்த நூலுக்கு நாராயணீயம் அப்படின்ற பெயரோட இது விளங்கட்டும் அப்படின்னு குருவாயூரப்பனே பட்டத்திரிகளுக்கு ஆசிகள் வழங்கி இந்த நூலை யாரு படிக்கிறாங்களோ, இந்த நூலுக்கு யாரு பக்தர்களா இருக்கிறாங்களோ, இந்த நூலை யாரு கையில வச்சிருக்காங்களோ, இல்ல இந்த நூல் பத்தின மகிமைகளையோ இல்ல இந்த நூல்ல சொல்லியிருக்க விஷயத்தையோ யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் முழுமையா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பனே அருளாசிகள் வழங்கி பட்டதிரிகளுக்கு அவரு கடைசியா அந்த நோயையும் போக்கி அருள்றாரு. இப்படிப்பட்ட இந்த புனிதமான அருமையான நூலை இந்த 100 நாட்கள் விளக்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு அந்த குருவாயூரப்பனுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தோட 100 நாள் பதிவு முடிவடைது. இனிமே வேறு ஒரு கிரந்தத்துல அதோட விளக்கத்தோட நாம சந்திக்கலாம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. கோபிகா ஜீவர ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அஞ்ஞாத்வா தே மகத்வம் யதிக நிகதிதம் விஸ்வநாத சமேதாஹ स्तोत्रं चैदत्सकष्टोत्तरमधिकधरं त्वत्प्रसादाय भूयात् त्वेता नारायणीयं श्रुतिदिशुजनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम्. मंत्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्याम् निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदं सहस्रेण निर्भाष्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां. कृष्णाय वासुदेवाय देवगी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. वसुदेवस्तं देवं कंसचाणूरमर्दनं देवगी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओं सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. नमामि नारायण पादपङ्कजं करोमि नारायण पूजनं सदा वदामि नारायण नाम निर्मलं स्मरामि नारायण तत्त्वमव्ययं. नारायण 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 नारायण. ओम श्री गुरुवायूरप्पा चरणम्.